This sermon, Spiritual Food in Due Season, was delivered on Sunday evening, July 18, 1965, at Branham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்ஹாம் அவர்களால் அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்ஹாம் ஜெப கூடாரத்தில் 1965ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி ஞாயிறு மாலையில் ஸ்பிரிச்சுவல் ஃபுட் இன் டியூ சீசன், ஏற்ற காலத்தில் ஆவிக்குரிய ஆகாரம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். But Elijah, this Tishbite, was a man of the wilderness, not a smooth man. He was a rugged man. And one day, after Ahab had sinned until God could stand it no more, he spoke to Elijah in the wilderness. ஆனால் திஸ்பியனான இந்த எலியாவோ வனாந்திர மனிதனாக இருந்தான். பக்குவமான மனிதனாக இராமல் அவன் ஒரு கரடுமுரடான மனிதனாக இருந்தான். தேவன் பொறுத்துக் கொள்ளக் கூடாதபடி ஆகாப் பாவம் செய்தபோது ஒரு நாள் அவர் வனாந்திரத்தில் எலியாவிடம் பேசினார். And here he comes down the road to Samaria. As I've often illustrated, maybe the white whiskers sticking out around his face, bald head shining in the sun. நான் அடிக்கடி சித்தரித்து காண்பித்தது போல இதோ அவன் சமாரியாவின் பாதையில் வருகிறான். ஒருவேளை முகத்தை சுற்றி வெந்தாடி மீசையோடும் சூரிய ஒளியில் பளபளக்கும் வழுக்கை தலையோடும், little narrow eyes back there with a stick in his hand, a smile in his face, walked right up to the king of Israel and said, not even dew will fall till I call for it. குறுகிய சிறு கண்களோடும் அங்கே கையில் ஒரு தடியோடும் முகத்தில் ஒரு புன்னகையோடும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நேராக நடந்து சென்று நான் சொல்லும் வரை பனி கூட பெய்யாது என்றான். God give us man like that. Man who know what they're doing with thus saith the Lord. தேவனே, கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற வார்த்தையை வைத்து என்ன செய்வது என்பதை அறிந்த மனிதரை பாருங்கள். அதை போன்ற மனிதரை எங்களுக்கு தந்தருளும். Now, we find out that before he did this, that God had called him. God had talked to him. And therefore he wasn't afraid of anything. இப்பொழுது அவன் இவ்விதம் செய்யும் முன்பாக தேவன் அவனை அழைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் அவனோடு பேசினதினால் அதனால் அவன் எதற்கும் பயப்படவில்லை. He wasn't afraid of his message. It wouldn't happen. He knew it would happen. He knew it was according to the word of the Lord, and he knew he was God's prophet for the hour. அது சம்பவிக்காது என்று அவன் தன்னுடைய செய்தியை குறித்து பயப்படவில்லை. அது நடக்கும் என்று அவன் அறிந்திருந்தானே. அது கர்த்தருடைய வார்த்தையின்படியே இருந்தது என்று அவன் அறிந்திருந்தான். அவன் அந்த மணி வேளைக்கான தேவனுடைய தீர்க்கதரிசி என்றும் அவன் அறிந்திருந்தான். Therefore, whether the king had cut his head off, throw him in jail, whatever they do, it made no difference to him. He had a commission. Thus saith the Lord, right in the face of the king. ராஜா அவனுடைய தலையை வெட்டுவதாக இருந்தாலும் சிறையில் போடுவதாக இருந்தாலும் அவர்கள் எதை செய்தாலும் அது அவனுக்கு எந்த வித்தியாசத்தையும் உண்டாக்கவில்லை. ராஜாவுக்கு நேராக கர்த்தர் உரைக்கிறதாவது என்று சொல்லும் ஒரு கட்டளையை அவன் பெற்றிருந்தான். What a rugged person. But before he did this, predicted this great drought. என்ன ஒரு கரடுமுரடான நபர். ஆனால் அவன் இதை செய்வதற்கு இந்த பெரிய பஞ்சத்தை குறித்து முன்னறிவிக்கும் முன்பாக, For God will not let sin go unpunished. There must be punishment. What good is a law without a punishment? தேவன் பாவத்தை தண்டிக்கப்படாமல் விடமாட்டார். தண்டனை கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு தண்டனை இல்லாமல் ஒரு சட்டம் இருந்து என்ன பயன்? What would it do good sets against the law to run a light and no fine behind it or no punishment behind it would be a law. So there's a punishment to sin. And when God makes a law and that law is defied, then there's got to be punishment for that. விளக்கு எரிவது சட்ட விரோதமானது என்று சொல்லிவிட்டு அதற்கு அபராதமோ அல்லது அதற்கு தண்டனையோ இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? அது ஒரு சட்டமே அல்ல. ஆகவே பாவத்திற்கு ஒரு தண்டனை உண்டு. தேவன் ஒரு சட்டத்தை தரும்போது அந்த சட்டம் மீறப்படும் போது அப்பொழுது அதற்கான ஒரு தண்டனை இருக்க வேண்டும். And this nation had violated all of his laws. Oh, they had big church, they had the temple. They had plenty of educated man.
இந்த நாடானது அவருடைய எல்லா சட்டங்களையும் மீறிவிட்டது. அவர்களுக்கு ஒரு பெரிய சபை இருந்தது, அவர்களுக்கு ஆலயம் இருந்தது, அநேக ஏராளமான படித்த மனிதர்களை உடையவர்களாக இருக்கிறோம். They had prophets all over the country, had schools of them, turned them out like a machine. And they had plenty of prophets, they had plenty of priests, they had plenty of scribes. அவர்கள் தேசம் முழுவதிலும் தீர்க்கதரிசிகளை உடையவர்களாக இருந்தனர். அவர்களுக்கு பள்ளிக்கூடங்கள் இருந்தன. எந்திரம் போல அவர்களை வெளியே அனுப்பி கொண்டிருந்தனர். அவர்களுக்கு ஏராளமான தீர்க்கதரிசிகள் இருந்தனர். அவர்களுக்கு ஏராளமான ஆசாரியர்கள் இருந்தனர். அவர்களுக்கு ஏராளமான வேத பாரகர்கள் இருந்தனர். And they had plenty of religion, but they were away from the Word of God. So God called a man outside of any of their ranks at all and sent him in with, "Thus saith the Lord." அவர்கள் ஏராளமான மார்க்கத்தை உடையவர்களாக இருந்தனர். ஆனால் அவர்கள் எல்லோரும் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி இருந்தனர். ஆகவே தேவன் அவர்களுடைய இந்த தரத்தில் இல்லாமல் புறம்பே இருந்து ஒரு மனிதனை அழைத்து கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற வார்த்தையோடு அவனை அனுப்பி வைத்தார். Notice how he cares for his own. Before he sent this prophet with the message, he said, "Elijah, go down and tell King Ahab these things." தமக்கு சொந்தமானவர்களுக்காக அவர் எவ்வளவு அக்கறை கொள்கிறார் என்பதை கவனியுங்கள். அவர் இந்த தீர்க்கதரிசியை செய்தியுடன் அனுப்பும் முன்பாக அவர், எலியாவே, போய் இந்த காரியங்களை எல்லாம் ஆகாப் ராஜாவுக்கு அறிவி. And now, when you do, get yourself away from him right quick, for I have made a place for you to go during the drought. I'm going to take care of you, Elijah, if you just preach my word. Do just what I tell you to do. மேலும் இப்பொழுது நீ அறிவித்து முடிந்தவுடன் அவனை விட்டு புறப்பட்டு தூர வந்துவிடு. ஏனென்றால் பஞ்சகாலத்தின் போது நீ போகத்தக்கதாக ஒரு இடத்தை நான் ஆயத்தம் செய்திருக்கிறேன். எலியாவே, உன்னை நான் கவனித்துக் கொள்ளப் போகிறேன். நீ என்னுடைய வார்த்தையை மாத்திரம் பிரசங்கித்தால் நான் உனக்கு செய்யும்படி சொல்வதை அப்படியே செய் என்றார். Now I'm going to type this great ministry tonight of Elijah and the time of Elijah with the hour that we're now in. I believe it's a perfect type. இப்பொழுது இந்த இரவு எலியாவையும் எலியாவின் வேலையையும் இந்த மகத்தான ஊழியத்தையும் நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தோடு பொருத்தி காட்டப் போகிறேன். அது ஒரு பரிபூர்ணமான பொருத்தம் என்று நான் விசுவாசிக்கிறேன். I think of the nations, if we had time to go back, but I want to put plenty time in the prayer line. நான் தேசங்களை குறித்து யோசிக்கிறேன். நாம் பின்னோக்கி பார்க்க நேரம் இருந்தால், ஆனால் ஜெப வரிசைக்கு அதிக நேரம் ஒதுக்க விரும்புகிறேன். So if we could go back and see Israel had taken Palestine upon the same basis that we took this United States. We come into this United States and drove back the occupants, which was the Indians, and possessed the land. எனவே நாம் திரும்பி சென்று பார்க்க முடிந்தால், நாம் இந்த அமெரிக்க தேசத்தை எப்படி அடைந்தோமோ அதே அடிப்படையில் இஸ்ரவேல் மக்கள் பாலஸ்தீன தேசத்தை கைப்பற்றி இருந்தனர். நாம் இந்த அமெரிக்க தேசத்திற்குள் வந்து இங்கு குடியிருந்த இந்தியர்களை விரட்டிவிட்டு நாட்டை சுதந்திரித்துக் கொண்டோம். And so did Israel come into Palestine under the leadership of Joshua under God and drove back the occupants and took the land. அவ்விதமாகவே இஸ்ரவேல் மக்களும் தேவனுக்கு கீழாக யோசுவாவின் தலைமையில் பாலஸ்தீனாவிற்கு வந்து அங்கு குடியிருந்தவர்களை துரத்திவிட்டு நாட்டை எடுத்துக்கொண்டார்கள். And their first kings were mighty men. David, Solomon, great man. Our first presidents were great men. Washington, Lincoln, and so forth. அவர்களுடைய முதல் ராஜாக்கள் பராக்கிரமசாலிகளாய் இருந்தனர். தாவீது, சாலமோன் போன்ற பெரிய மனிதர்கள், நம்முடைய முதல் ஜனாதிபதிகள் வாஷிங்டன், லிங்கன் போன்றவர்கள் பெரிய மனிதர்களாக இருந்தனர். Then finally the presidents or the kings become getting more rotten all the time. Finally they ended up with this Ahab. Very typical of our day. பிறகு கடைசியாக ஜனாதிபதிகள் அல்லது ராஜாக்கள் எல்லா காலத்திலும் மோசமாய்க் கொண்டே வந்து இறுதியாக இந்த ஆகாப் ராஜாவில் அவர்கள் முடிவடைந்தார்கள். நம்முடைய நாளுக்கு முன்னடையாளமாக மிகவும் மாதிரியாக இருக்கிறது. And the people got so modern they didn't want to hear the true word of the Lord. உண்மையான கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விரும்பாத அளவுக்கு மக்கள் நவநாகரிகம் அடைந்து விட்டார்கள். And you can imagine on a modern people like that what a real true servant of God would sound like to him. Why, he was crazy. He was out of his mind. There couldn't be such a thing. அப்படிப்பட்ட நாகரிகமடைந்த மக்களுக்கு ஒரு உண்மையான தேவ ஊழியக்காரன் எப்படி காணப்படுவான் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கலாம். ஏன்? அவன் பித்து பிடித்தவன், புத்தி சுவாதீனம் இல்லாதவன்,
அவிதமான காரியம் ஒன்றுமே இருக்க முடியாது என்பார்கள். They were religious, very religious. They had sincere man, they had sincere people. They're very religious. அவர்கள் மார்க்கபக்தி உள்ளவர்கள், மிகவும் மார்க்கபக்தி உள்ளவர்கள். அவர்களுக்கு உத்தமமான மக்கள் இருந்தனர். அவர்கள் மிகவும் மார்க்கபக்தி உடையவர்கள். So he knew that it would take more than just an ordinary theology. It would take more than any ordinary message. ஒரு சாதாரண வேத அறிவை காட்டிலும், ஒரு சாதாரண செய்தியை காட்டிலும், வார்த்தையை போதிப்பதை காட்டிலும், அவர்களுடைய கல்லான இருதயங்களை உடைப்பதற்கு It would take more than just preaching the word to crack their stony hearts. You know what it took? Thus saith the Lord, to send that judgment down upon that people. அதற்கும் மேலான ஒன்று தேவைப்படும் என்று அவன் அறிந்திருந்தான். அந்த மக்கள் மீது நியாயத்தீர்ப்பை அனுப்பும்படியாக கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற செய்தியே தேவைப்பட்டது என்பதை அவன் அறிந்திருந்தான். So he knew that when he went out with thus saith the Lord, and it was thus saith the Lord, to sparing that was judgment. We see that in our day too. You see that in any day. It's nothing left but judgment when you step over the line of mercy. எனவே அதை அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற வார்த்தையோடு சென்றபோதே அறிந்திருந்தான். அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாயிருந்தது. அதை புறக்கணிப்பது நியாயத்தீர்ப்பாயிருந்தது. நாம் அதை நம்முடைய நாளிலும் கூட பார்க்கிறோம். நீங்கள் அதை எந்த நாளிலும் காண்கிறீர்கள். நீங்கள் இரக்கத்தின் எல்லையை கடந்து செல்லும் போது நியாயத்தீர்ப்பே என்று வேறொன்றும் விடப்படுவதில்லை. Now, that type there, I'm going to type Elijah with the church today, the church of today. Just before judgment, he received this message. இப்பொழுது அங்கே அந்த மாதிரி, அதாவது இன்றைக்கு எலியாவோடு நான் ஒப்பிட்டு காட்டப்போவது என் நாளில் உள்ள சபையையே. நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இந்த செய்தியை அவன் பெற்றுக்கொண்டான். Elijah, he represented being cared for in the natural, his natural food, because it wasn't going to rain now. எலியா தேவனுடைய வார்த்தையின்படி 3 வருஷமும் 6 மாதமும் அல்லது எலியா சொல்லுமட்டாக according to the word of God for 3 years and 6 months, or until Elijah called for it. Whatever time you say Elijah, that's what it'll be. மழை பெய்யாது என்பதால் அவனுடைய இயற்கையான ஆகாரத்தில் பராமரிக்கப்பட்டு வந்தான். ஏனென்றால் இப்பொழுது மழை பெய்ய போவதில்லை. எலியாவே, எந்த நேரத்தை நீ சொல்லுகிறாயோ அது அப்படியே ஆகும். Therefore he walked up to the king and said, there'll not even be dew fall till I call for it. That's quite a load, isn't it? That's quite a message. ஆகவே அவன் ராஜாவிடம் சென்று, நான் சொல்லுமளவும் பனி கூட விடாது என்று சொன்னான். அது ஒரு பெரிய செய்தி அல்லவா? அது முற்றிலும் ஒரு செய்தி ஆயிற்று. And now we're going to type that with the spiritual drought of today. Now we all know, we're very aware that there is a great spiritual drought in the land today, spiritually speaking. இப்போது நாம் அதை இந்நாளில் நிலவும் ஆவிக்குரிய பஞ்சத்தோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இப்பொழுது ஆவியின்படி பேசுவோமானால் இந்நாளில் ஒரு பெரிய ஆவிக்குரிய பஞ்சம் தேசத்தில் இருப்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். And you know that was predicted by the prophets just before the second coming of Christ would be, that there will come a famine in the land, and it won't be for bread alone, but for the hearing of the word of God. தீர்க்கதரிசிகளால் அது முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக என்பதையும் நீங்கள் அறிவீர்களா? தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருக்கும், வெறும் ஆகாரத்திற்காக அல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்க இயலாத பஞ்சம் என்று கூறியிருக்கிறார்கள். And that day is now, hearing the true word of God. Now, there's types of natural drought with the spiritual. அந்த நாள் இப்பொழுதே, தேவனுடைய உண்மையான வார்த்தையை கேட்பது இப்பொழுது, இயற்கையான அந்த பஞ்சம் இந்த ஆவிக்குரிய பஞ்சத்திற்கு மாதிரியாக இருக்கிறது. Sin and unbelief by false teachers and modernists in the church had brought the place to this oncoming judgment. Then they had turned from God's word and his prophet to a modern theological terms of the word. பாவமும் அவிசுவாசமும் சபையிலுள்ள கள்ள போதகர்களாலும் நாகரிக பிரசங்கிகளாலும் இந்த வரப்போகும் நியாயத்தீர்ப்புக்கு வரப்போகும் இதற்கே இடமளித்து விட்டன. அவர்கள் தேவனுடைய வார்த்தையையும்
அவருடைய தீர்க்கதரிசியையும் விட்டு விலகி அவருடைய வார்த்தைக்கு வேதசாஸ்திர வியாக்கியானத்தை நாடி போகிறார்கள். You notice here, it's just at that time that God always raises up something, because he does nothing until first he reveals it to the people, and he always reveals it by his servants. நீங்கள் இங்கே கவனிப்பீர்களானால் சரியாக அந்த சமயத்தில் தானே தேவன் ஒன்றை எழுப்புகிறார். ஏனென்றால் அவர் எப்போதும் அவரது ஜனங்களுக்கு முதலில் வெளிப்படுத்தாமல், அவர் எப்பொழுதுமே தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தாமல் அவர் ஒன்றையுமே செய்கிறதில்லை. Now, but Elijah during this time had a secret place that God had ordained for him to go to. That's the thing we want to see now just before we have the prayer line. இப்பொழுது ஆனால் எலியா இந்த நேரத்தில் தேவன் அவன் போகும்படியாக ஆயத்தம் பண்ணியிருந்த ரகசியமான ஒரு இடத்தை உடையவனாக இருந்தான். இப்பொழுது நாம் ஜெப வரிசையை அமைப்பதற்கு முன்பு அந்த காரியங்களைத்தான் நாம் காண விரும்புகிறோம். Elijah had a secret place provided by God himself. Now the church never provided for him. The king never provided for him. He didn't provide himself. தேவன் தாமே அருளியிருந்த ஒரு ரகசிய இடத்தை எலியா உடையவனாயிருந்தான். இப்பொழுது சபை அவனுக்காக ஒருபோதும் அதை அருளி இருக்கவில்லை. ராஜா அவனுக்காக அதை ஒருபோதும் அருளி இருக்கவில்லை. தனக்காக அவனே அளித்துக் கொள்ளவில்லை. But God provided a secret place for Elijah to be fed all the time during the drought, where his food was provided day by day. ஆனால் பஞ்சகாலம் முழுவதும் எலியா போஷிக்கப்படுவதற்காக தேவன் ஒரு ரகசிய இடத்தை அருளினார். அங்கே அவனுடைய ஆகாரம் நாளுக்கு நாள் அளிக்கப்பட்டது. He didn't need to wonder what's going to happen tomorrow. Wonder if the supply run out. God said, I have commanded the ravens and they'll feed you. What a wonderful thing. A type of our secret place in Christ. நாளைய தினத்தில் என்ன நடக்குமோ என்று அவன் கவலைப்பட தேவையில்லை, அல்லது சுத்தமாக ஆகாரம் தீர்ந்து விடுமோ என்று கவலைப்பட தேவையில்லை. தேவன், நான் காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன், அவைகள் உன்னை போஷிக்கும் என்றார். என்னே அற்புதமான ஒரு காரியம்! கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கும் ஒரு ரகசிய இடத்தை குறித்த ஒரு மாதிரி. When the world council and all is going on today that says the days of miracles is past, the great powers of God's been taken out of the churches, they seem like anymore they don't have nothing but a sounding brass and a tinkling cymbal. அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன என்று கூறுகிற உலக ஆலோசனை சங்கமும் மற்றும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யாவும் தேவனுடைய மகத்தான வல்லமைகள் சபைகளை விட்டு எடுக்கப்பட்டு விட்டன. அவை ஒரு சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஒரு ஓசையிடுகிற கைத்தாளமும் அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு காணப்படுகிறது. We know that to be the truth. And form of godliness and denying the power thereof. அது உண்மை என்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். Just the same thing that David did this morning with the ox carts. Got away from the word. When the word was presented and given to them, they did not want it. Therefore, they got away from it. அதே காரியத்தை தான் தாவீது செய்தான் என்று இந்த காலையில் பார்த்தோம். மாட்டு வண்டியை கொண்டு வார்த்தையை விட்டு விலகி சென்றான். வார்த்தை அளிக்கப்பட்ட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையால் அவர்கள் அதை விட்டு விலகியே போய்விட்டார்கள். That's what these people had done in the days of Elijah, gotten away from the word. They thought they had the word, but they didn't have it. அதைத்தான் இந்த ஜனங்கள் எலியாவின் நாட்களில் செய்திருந்தனர். வார்த்தையை விட்டு விலகி போனார்கள். அந்த மக்கள் வார்த்தையை அவர்கள் பெற்றிருந்ததாக நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் அதை பெற்றிருக்கவில்லை. So notice, then, during the time that he was going to punish the unbeliever, he made a way for the believer. The same thing he does. Each time. ஆகையால் கவனியுங்கள், அவிசுவாசியை அவர் தண்டிக்க இருந்த நாட்களில் விசுவாசிக்க அவர் ஒரு வழியை ஏற்படுத்தினார். அதே காரியத்தையே அவர் ஒவ்வொரு முறையும் செய்கிறார். In the days when he was going to destroy the world by water, he made a way of escape for Noah. In the days that he was going to drown Egypt, he made a way of escape across the sea for his people. ஜலத்தை கொண்டு உலகத்தை அவர் அழிக்கப் போவதாயிருந்த நாட்களில் தப்பிக்கும்படியான ஒரு வழியை அவர் நோவாவுக்கு ஏற்படுத்தினார். எகிப்தை அவர் தண்ணீரில் மூழ்கடிக்கப் போவதாயிருந்த நாட்களில் அவருடைய ஜனங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழியை சமுத்திரத்தின் வழியாக ஏற்படுத்தி தந்தார். How God makes his way. Where there is no way, he is that way. He is that way. தேவன் எப்படியாய் தம்முடைய வழியை ஏற்படுத்துகிறார்?
வழியே இல்லாத இடத்தில் அவரே அந்த வழியாக இருக்கிறார். அவரே அந்த வழியாக இருக்கிறார். Now, we realize that we're facing one of the greatest hours that history has ever known. It isn't exactly the warhead with a bright, shiny missile with a head on it that we should be afraid of. இப்பொழுது நாம் ஏதோ சரித்திரம் இதுவரை கண்டிராத மகத்தான வேளைகளில் ஒன்றை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்கிறோம். நாம் பயப்பட வேண்டியது ஒரு பிரகாசமான பளபளப்பான ஏவுகணைகளை கொண்ட போர் ஆயுதங்களை குறித்து அல்ல. It's the churches we should be afraid of. It's the hour that we're living that we should watch. சபைகளை குறித்தே நாம் பயப்பட வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். Now notice, but God made a way for Elijah to escape it, and He's made a way for His believing children to escape it now. The wrath and things that is to come. இப்பொழுது கவனியுங்கள். ஆனால் எலியா தப்பித்துக் கொள்ள தேவன் ஒரு வழியை ஏற்படுத்தினார். கோபாக்கினைக்கும் வரப்போகும் மற்ற காரியங்களுக்கும் தப்பித்துக் கொள்ளும்படியாக அவருடைய விசுவாசிக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு வழியை அவர் இப்போது ஏற்படுத்தியிருக்கிறார். Because God could not be just to judge those people and send them punishment and sink Sodom and Gomorrah and sink Capernaum in the middle of the sea and condemn those generations in Sodom and Gomorrah. ஏனென்றால் தேவன் அந்த ஜனங்களை நியாயந்தீர்த்து அவர்களுக்கு தண்டனை அளித்து சோதோம் குமாராவை அழித்து கப்பர்நகூமை நடுக்கடலில் மூழ்க வைத்து சோதோம் குமாராவையும் அந்த சந்ததிகளையும் அழித்துவிட்டு and then let us do the same thing and get by with it. We're just as sure for judgment as they were sure for judgment. Now, we notice that அதன் பின்னர் அதே காரியங்களை நாம் செய்துவிட்டு அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக விட்டு விடுவாரானால் அவர் நீதி உள்ளவர் அல்ல. அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு நிச்சயமாக இருந்ததைப் போலவே நமக்கும் நியாயத்தீர்ப்பு நிச்சயம். இப்பொழுது நாம் அதை கவனிக்கையில் when these things come up, the modern trend of that day, God rose up a man in that day, or raised up a man rather, to combat the forces, and they wouldn't listen to it. இந்த காரியங்கள் நிகழும்போது அந்த நாட்களில் இருந்த நவீன முறை, ஒரு மனிதனை அந்த நாளில் தேவன் எழுப்பினார். சரியாக கூறினால் அவைகளோடு போராடவே அவர்களோ அதற்கு செவிசாய்க்காமல் போனார்கள். They thought he was crazy. He'd lost his mind. He was just some old fanatic fool from the wilderness, kind of bush crazed, but yet he had the word of the Lord. அவன் ஒரு பைத்தியக்காரன் என்றும் அவன் தன் சுயபுத்தியை இழந்து விட்டான் என்றும் அவன் ஒரு மதவைராக்கியம் உள்ளவன் என்றும் வனாந்திரத்திலிருந்து வந்த மூடன் என்றும் ஒரு விதமான காட்டுவெறியன் என்றும் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அதே சமயத்தில் அவன் கர்த்தருடைய வார்த்தையை உடையவனாயிருந்தான். The word doesn't mean what it says, they say today. Oh well, the Bible is a history book. I guess you've seen this now. They claim that Eve didn't eat the apple, she ate a what was it? வார்த்தை அது சொல்வதைப் போலவே அர்த்தமாவதில்லை என்று அவர்கள் இன்று கூறுகிறார்கள். ஓ பாருங்கள், வேதாகமம் ஒரு சரித்திர புத்தகம்தான். அதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் என்று நான் யூகிக்கிறேன். அதாவது இப்பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது ஏவாள் ஆப்பிள் பழத்தை சாப்பிடவில்லை, அவள் சாப்பிட்டது அது என்னவா இருந்தது? I believe it was an apricot. They say now it was an apricot. And then that Moses never brought the children through the Red Sea is a big bunch of reeds up the other end of that sea. He went through a sea of reeds. நான் நினைக்கிறேன் அது ஒரு ஏப்ரிகாட் பழம் என்று அவர்கள் இப்பொழுது கூறுகிறார்கள். அது ஒரு ஏப்ரிகாட் பழமாய் இருந்தது. அதன் பிறகு அவர்கள் மோசே இஸ்ரவேல் புத்திரரை சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அழைத்து வரவில்லை. அங்கே கொத்தாக நாணல் செடிகள் இருந்தன. அவர்கள் கடற்கரையோரம் நாணல் செடிகளூடாக கடந்து சென்றார்கள் என்று கூறுகிறார்கள். Then how did the water, WTER, wall up on both sides and went through on dry land? Oh, such nonsense. But you see, it takes that kind of a day to bring God's wrath down upon the people. It doesn't. அப்படியானால் தண்ணீர் எப்படி மதில் சுவர் போல இருபக்கமும் எழும்பி அவர்கள் வெட்டாந்தரையில் கடந்து சென்றார்கள். ஓ, என்ன அர்த்தமற்ற பேச்சு! ஆனால் நீங்கள் பாருங்கள், அதை போல ஒரு நாளிலே அந்த மக்கள் மீது தேவனுடைய கோபாக்கினை விழப்போகிறது. அது அதை செய்ய போகிறது. They say there's no such a thing as these even church people don't believe in miracles. I'll give you $1,000. They said, show me a miracle. Show me a miracle. இதை போல அத்தகைய ஒரு காரியமும் இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். சபை மக்கள் கூட அற்புதங்களை நம்புகிறதில்லை. அவர்கள் உனக்கு $1000 தருவேன் என்றும் எனக்கு ஒரு அற்புதத்தை காண்பி, எனக்கு ஒரு அற்புதத்தை காண்பி என்கின்றனர். Well, they couldn't see it if there was 10,000 things done before them. Well, they never see it.
சரி, அவர்கள் முன்பாக 10,000 காரியங்கள் நடத்தப்பட்டாலும் அவர்களால் அதை காண முடியாது. ஏன்? அவர்கள் அதை ஒருபோதும் காண மாட்டார்கள். You said that's impossible. Oh, no, it isn't. நீங்கள் அது கூடாத காரியம் என்கிறீர்கள். ஓ இல்லை, அது அப்படி இல்லை. Elijah one time was down at Dothan, and the Syrian army had come over and surrounded the city to take him, because they know that's where the nation's power laid, was in that seer. எலியா ஒருமுறை தோத்தானில் இருந்தான். அவனை பிடித்துக் கொள்ள சீரிய ராணுவம் அந்த பட்டணத்தை சுற்றி வளைத்துக் கொண்டது. ஏனெனில் அந்த நாட்டின் பலம் தீர்க்கதரிசியினிடத்தில் இருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். Why, the king, one of the men told the king of Syria, said, why, you know, Elijah the prophet, the Tishbite, tells the king of Israel what you talk about in your secret chamber. ஏன்? ராஜா அவர்களில் ஒருவன் சீரிய ராஜாவினிடத்தில், ஏன் உங்களுக்கு தெரியுமா, எலியா என்னும் தீர்க்கதரிசி திஸ்பியன் நீர் உம்முடைய ரகசிய அறையில் பேசுவதை இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் சொல்லிவிடுகிறான் என்றான். Said, go get that guy. That's the fellow's hindering us. And the whole Syrian army slipped in around Dothan. Is all around it. போய் அந்த நபரை பிடித்து பாருங்கள், நமக்கு தடங்களாய் இருப்பவன் அந்த நபர்தான் என்றான். சீரியரின் முழு ராணுவமே தோத்தானை சூழ்ந்து கொண்டது. அவர்கள் அதை சுற்றிலும் வளைத்துக் கொண்டார்கள். And the Gehazi, the servant of the prophet, woke up and he said, oh my father, the armies is all around us here. We're completely surrounded. அப்பொழுது கேயாசி அந்த தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் உறக்கத்திலிருந்து விழித்து பார்த்து அவன், ஓ என் தகப்பனே, ராணுவம் இங்கே நம்மை சூழ்ந்து கொண்டது, நாம் முற்றிலுமாக வளைக்கப்பட்டு விட்டோம் என்றான். He said, why, there's more with us than there is with them. அதற்கு அவன், ஏன், அவர்களோடு அங்கே இருப்பவர்களை காட்டிலும் நம்முடன் இருப்பவர்களே அதிகம் என்றான். பார்த்தீர்களா? And the Gehazi looked around and said, I don't see nobody. கேயாசி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, நான் ஒருவரையும் காணவில்லையே என்றான். He said, Lord God, open up that boy's eyes. And his eyes opened up, and all the hills was full of angels and chariots sitting around the unseen forces. அதற்கு அவன், தேவனாகிய கர்த்தாவே, அந்த பையனுடைய கண்களை திறந்தருளும் என்றான். அவன் கண்கள் திறக்கப்பட்டன. மலைகள் முழுவதுமே தேவதூதர்களால் சுற்றி ரதங்களாலும் காணப்படாத சேனைகளாலும் நிறைந்திருந்தன. Elijah walked right out there, and the Bible said he smote them blind. He walked out to them, they were blind to him. Walked out and said, are you looking for Elijah? எலியா அங்கு நடந்து சென்றான். வேதம் அவன் அவர்கள் கண்களை குருடாக்கினார் என்று கூறியுள்ளது. அவன் அவர்களிடத்திற்கு நடந்து சென்றான். அவர்கள் அவனுக்கு குருடாயிருந்தனர். நடந்து சென்று, நீங்கள் எலியாவை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா என்றான். He said, yes, we're looking for him. அவர்கள், ஆம், அவரைத்தான் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்றனர். He said, come on, tell you right where he's at. And led them right into ambush, right straight where the armies marched right out and got him. அப்பொழுது வாருங்கள், அவன் எங்கே இருக்கிறான் என்பதை சரியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறியபடி அவர்கள் பதுங்கியிருந்த இடத்திற்கே கொண்டு சென்றான். ராணுவம் இருந்த இடத்திற்கு நேராக சென்று அவர்களை பிடித்தான். Now the Bible said he smote them blind. That settles it. And people are so spiritual blind today, though the Lord God come down in the midst of the people and do anything. இப்பொழுது வேதம் அவன் அவர்களை குருடாக்கிறான் என்று கூறியுள்ளது. அதுவே இதற்கு தீர்வாகிறது. இன்றைக்கு ஜனங்கள் மிகவும் ஆவிக்குரிய குருடராய் இருப்பதினால் தேவனாகிய கர்த்தர் மக்கள் மத்தியில் இறங்கி வந்து எந்த காரியத்தையும் செய்தாலும் things he promised, they still can't see it. They are spiritually blind. Don't know God, don't know his great power. அவர் வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்களை செய்த போதிலும் அவர்களால் அதை காண முடியவில்லை. அவர்கள் ஆவியின்படி குருடராய் இருக்கிறார்கள். தேவனை அறியவில்லை. அவருடைய மகத்தான வல்லமையை அறியவில்லை. Now, we notice that they did that in the days of Elijah, and they still do it today. God smites them blind. They say today that there is no miracles. There is no such a thing. All this is emotion. இப்பொழுது அதையே அவர்கள் எலியாவின் நாட்களில் செய்தார்கள் என்பதையும் இன்றைக்கும் அதையே அவர்கள் செய்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்கிறோம். தேவன் அவர்களுடைய கண்களை குருடாக்குகிறார். இன்றைக்கு அவர்கள் அற்புதங்கள் என்று ஒன்றுமில்லை, அதுபோல ஒரு காரியமும் இல்லை, இவைகளெல்லாம் உணர்ச்சி வசப்படும் காரியம் என்று கூறுகிறார்கள். And they said the same thing about Elijah, because when he was taken up and Elisha took his place, a young man went bald-headed young, the children ran out behind him and said, "Oh, bald-head, why didn't you go up with Elijah?" எலியாவை குறித்தும் அவர்கள் அதே காரியத்தை கூறினார்கள். ஏனென்றால் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டு எலிசா அவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்ட போது, ஒரு இளம் வாலிபனாக வடுக்கை தலையனாகி சென்ற போது, வாலிப பிள்ளைகள் அவன் பின்னாக ஓடி வயதான மொட்டை தலையா எலியாவோடு நீ ஏன் மேலே போகவில்லை என்றார்கள். You see, they didn't even believe it in the beginning. The people, after so many things had been done, and this great man of God
have been translated into heaven by a chariot of fire, and the people still didn't believe it. பாருங்கள், அநேக காரியங்கள் செய்யப்பட்ட போதிலும் ஜனங்கள் ஆரம்பத்தில் அதை அவர்கள் நம்பக்கூட இல்லை. இந்த மகத்தான தேவனுடைய மனுஷன் மறுரூபமாகி அக்கினி ரதத்தில் பரலோகத்துக்கு சென்றான். ஆனாலும் மக்கள் இன்னும் அதை நம்பவில்லை. And had their little children run behind this man and say, "Oh, bald head, why didn't you go up?" See? And then the prophet cursed the children, and a she-bear killed 42 of them. அவர்களுடைய சிறு பிள்ளைகளை இந்த மனிதன் பின்னாக ஓடி, வயதான மொட்டைத்தலையா நீ ஏன் மேலே போகவில்லை என்று கூற வைத்தார்கள். பார்த்தீர்களா? அப்பொழுது இந்த தீர்க்கதரிசி பிள்ளைகளை சபிக்க ஒரு பெண் கரடி 42 பேரை கொன்று போட்டது. Now notice, today, as it was then, they put their own interpretation to the word. Now, if they want to do that, that's up to them. But they try to make us believe it. இப்பொழுது கவனியுங்கள், அந்த நாளில் நடந்தது போல இன்றும் அவர்கள் வார்த்தைக்கு தங்கள் சொந்த வியாக்கியானத்தை தருகிறார்கள். இப்பொழுது அப்படி அவர்கள் செய்ய விரும்பினால் அது அவர்களை பொறுத்தது. ஆனால் நாம் அதை நம்ப வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். The Bible said that this word of God is of no private interpretation. God does his own interpreting. God confirms his word, and that's the interpretation of it. வேதம் இந்த தேவனுடைய வார்த்தை தனிப்பட்ட வியாக்கியானத்தை கொண்டதாக இருக்கவில்லை என்று தேவனே தம்முடைய சொந்த வியாக்கியானத்தை தருகிறார். தேவன் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும் போது அதுவே அதற்கு வியாக்கியானமாக இருக்கிறது. As I many times said, he said in the beginning, "Let there be light," and there was light. That don't need to be interpreted. It happened. He said a virgin would conceive. She did. நான் பலமுறை கூறியது போல ஆதியிலே அவர் வெளிச்சம் உண்டாக்கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அது வியாக்கியானிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. அது சம்பவித்து விட்டது. அவர் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள் என்றார். அவள் அப்படியே ஆனாள். He said he'd pour out his spirit. He did. And he said in the last days the things that he would do, and he's doing it. It don't need any interpretation. God's doing his own interpreting. No matter what foolish men say, that doesn't stop God a bit. அவர் அவருடைய ஆவியை ஊற்றுவதாக கூறினார். அப்படியே செய்தார். அவர் கடைசி நாட்களில் அவர் என்னென்ன காரியங்கள் செய்வதாக கூறினாரோ அதை அவர் செய்து கொண்டிருக்கிறாரே. அதற்கு எந்த வியாக்கியானமும் அவசியமில்லை. தேவரே அவருடைய சொந்த வியாக்கியானத்தை அளித்துக் கொண்டிருக்கிறார். மூடத்தனமான மனிதன் என்ன கூறினாலும் சரி, அது தேவனை இம்மி அளவு கூட தடுக்கிறதில்லை. When Jesus was on earth, he had as much unbelief to contend with that we have today and maybe more. But it didn't stop him. He went right on, performing and carrying out his duty, and God confirming everything he done. இயேசு பூமியில் இருந்தபோது இந்த நாளில் நாம் என்ன பெற்றிருக்கிறோமோ அந்த காரியத்தை குறித்து தர்க்கம் செய்யும் அளவிற்கு அவர்களுக்கு அவநம்பிக்கை இருந்தது. ஒருவேளை அதற்கும் அதிகமாக இருந்திருக்க கூடும். ஆனால் அது அவரை தடுக்கவில்லை. அவருடைய கடமையை அவர் தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டே சென்றார். தேவனும் அவர் செய்திருந்த ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்திக் கொண்டே சென்றார். He said, "I'm not by myself. My Father and I are one. He dwells in me. It ain't me that doeth the works, it's the Father that dwelleth in me. And if I do not his works, then don't believe me." அவர், நான் தனியாய் இருக்கவில்லை, என் பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். அவர் என்னில் வாசமாய் இருக்கிறார். இந்த கிரியைகளை நான் சுயமாய் செய்யவில்லை. என்னில் வாசமாய் இருக்கும் பிதாவே அதை செய்கிறார். நான் அவருடைய கிரியைகளை செய்யாவிட்டால் என்னை விசுவாசிக்காதீர்கள். But if I do the works and yet you can't believe me, believe the works. In other words, they search the scriptures, he said. For that's where you think you got eternal life, is by knowing the scriptures. ஆனால் நான் கிரியைகளை செய்தும் நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை என்றால் கிரியைகளையாவது விசுவாசியுங்கள் என்றார். புரிகிறதா? வேறு வார்த்தைகளில் கூறினால் அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவர் வேத வாக்கியங்களை அறிவதன் மூலம் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருப்பதாக எண்ணுகிறீர்களே. And the scriptures itself testifies of me. And what a statement. They are the scriptures that tell you who I am, Jesus said. என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் வேத வாக்கியங்களே என்றார். ஆமென். எப்படிப்பட்ட ஒரு வாக்கு மூலம்! இயேசு, நான் யார் என்று உங்களுக்கு கூறுவது அந்த வேத வாக்கியங்களே அவைகளே என்றார்.